அன்பு நேயர்களே வணக்கம். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து, வாழ்க வளமுடன். இன்றைய பதிவுல அம்பிகையினுடைய அருளை பரிபூர்ணமாக நமக்கு பெற்றுத்தரக்கூடிய அபிராமி பட்டர் இயற்றிய அபிராமி அந்தாதியை பற்றி தான் பார்க்க போகிறோம். அபிராமி அன்னையினுடைய மகிமையை சொல்லக்கூடியதுதான் இந்த அபிராமி அந்தாதியில் உள்ள 100 பாடல்கள். இந்த 100 பாடல்களும் ஒவ்வொரு பாடலுக்கும் ஒரு தனிப்பட்ட பலன் உண்டு. நம்முடைய தலைவிதியை மாற்றக்கூடிய மிக மிக அதீத சக்தி வாய்ந்தது இந்த 100 பாடல்களும். நம்ம வாழ்க்கையில உள்ள அனைத்து தேவைகளையும் ஒவ்வொரு தேவைகளையும் பூர்த்தி செய்வதற்கு ஒவ்வொரு பாடல் என்று இந்த 100 பாடலுமே தனிப்பட்ட சிறப்பு வாய்ந்தது. அபிராமி அந்தாதி, அந்தம் என்றால் முடிவு, ஆதி என்றால் துவக்கம். ஒரு பாடலினுடைய முடிவு வார்த்தையை கொண்டு அடுத்த பாடலினுடைய துவக்கமாக வைத்து அமைந்ததுதான் இந்த அபிராமி அந்தாதியில் உள்ள 100 பாடல்களுமே. அபிராமி அன்னையினுடைய மகிமையை சொல்லக்கூடிய இந்த 100 பாடல்களுமே மிக மிக மந்திர சக்தி கொண்டது. இந்த அபிராமி அந்தாதி அன்னை பராசக்தியினுடைய பரிபூர்ண அருளை நமக்கு பெற்றுத்தரக்கூடிய இந்த 100 பாடல்களுமே நம்முடைய வாழ்க்கையினுடைய அனைத்து தேவைகளையுமே பூர்த்தி செய்ய வல்லது. தினமுமே இந்த அபிராமி அந்தாதியை பாராயணம் செய்வது மிகவும் சிறப்பு. முடியாதவர்கள் வெள்ளிக்கிழமை அல்லது நவராத்திரி நாட்கள்ல இந்த பாடலை நீங்கள் பாராயணம் செய்ய ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு அம்பிகையினுடைய அந்த அன்னை பராசக்தியினுடைய பரிபூர்ண அருள் என்பது நிச்சயமாக உண்டாகும். இந்த அபிராமி அந்தாதியை தினமும் நீங்கள் பாராயணம் செய்து வந்தாலோ அல்லது நீங்கள் கேட்டு வந்தாலோ நிச்சயமாக உங்களுடைய தலைவிதியை மாற்றக்கூடிய அற்புதமான சக்தி வாய்ந்தது. தினமும் இந்த 100 பாடல்களையுமே பாராயணம் செய்ய முடியவில்லை என்பவர்கள் அவரவர்களுடைய தேவையை பூர்த்தி செய்வதற்கு உண்டான அந்த பாடலையாவது நீங்கள் தினமும் பாராயணம் செய்யும் போது நிச்சயமாக உங்களுடைய தேவைகள் அனைத்துமே வெகு விரைவில் சித்தியாகும். எனவே இந்த அபிராமி அந்தாதியை தினமும் அனைவருமே பாராயணம் செய்து அனைத்து வித சிறப்பான நல்ல பலன்களையும் பெற வேண்டும் என்பதற்காக தான் இந்த பதிவை உங்களுக்கு தருகின்றேன். இனி இந்த அபிராமி அந்தாதி பாடல்களை பார்க்கலாம். அபிராமி அந்தாதி 71வது பாடல். மனக்குறைகள் தீர. அழகுக்கு ஒருவரும் ஒவ்வாத வள்ளி அருமறைகள் பழகி சிவந்த பதாம்புயத்தால் மணிமாமதியின் குழவி திருமுடி கோமல யாமலை கொம்பிருக்க இழவுற்று நின்ற நெஞ்சே இறங்கேல் உனக்கு என் குறையே. அபிராமி அந்தாதி 72வது பாடல். பிறவி பிணி நீங்க என் குறை தீர நின்று ஏற்றுகின்றேன் இனி யான் பிறக்கில் நின் குறையே அன்றி யார் குறை காண் இரு நீள் விசும்பின் மின் குறை காட்டி மெலிகின்ற நேரிடை மெல்லியலாய் தன் குறை தீர எம்கோன் சடைமேல் வைத்த தாமரையே. அபிராமி அந்தாதி 73வது பாடல். குழந்தை பேறு உண்டாக. தாமம் கடம்பு படை பஞ்ச பானம் தனுக்கரும்பு யாமம் பைரவர் ஏத்தும் பொழுது எமக்கு என்று வைத்த சேமம் திருவடி செங்கைகள் 4 ஒளி செம்மை அம்மை நாமம் திரிபுரை ஒன்றோடு 2 நயனங்களே. அபிராமி அந்தாதி 74வது பாடல். தொழிலில் நல்ல வளர்ச்சியும் உயர்வும் உண்டாக. நயனங்கள் 3 நாதனும் வேதமும் நாரணனும் அயனும் பரவும் அபிராம வள்ளி அடி இணையை பயன் என்று கொண்டவர் பாவையர் ஆடவும் பாடவும் பொன் சயனம் பொருந்து தமனிய காவினில் தங்குவரே. அபிராமி அந்தாதி 75வது பாடல். விதியை வெல்ல. தங்குவர் கற்பக தாருவின் நீழலில் தாயர் இன்றி மங்குவர் மண்ணில் வழுவாய் பிறவியை மால் வரையும் பொங்கு உவர் ஆழியும் ஈரேழ் புவனமும் பூத்த உந்தி கொங்கு இவர் பூங்குழலால் திருமேனி குறித்தவரே. அபிராமி அந்தாதி 76வது பாடல். தனக்கு உரிமையானதை பெற. குறித்தேன் மனதில் நின் கோலமெல்லாம் நின் குறிப்பு அறிந்து மறித்தேன் மரளி வருகின்ற நேர்வழி வண்டு கிண்டி வெறித்தேன் அவிழ் கொன்றை வேணிப்பிரான் ஒரு கூற்றை மெய்யில் பறித்தே குடிபுகுதும் பஞ்சபான பைரவியே. அபிராமி அந்தாதி 77வது பாடல். பகை மற்றும் அச்சம் நீங்க. பைரவி பஞ்சமி பாசாங்குசை பஞ்சபாணி வஞ்சர் உயிர் அவி உண்ணும் உயர் சண்டி காளி ஒளிரும் கலா வைரவி மண்டலி மாலினி சூலி வராகி என்றே
செயிர் அவி நான்மறை சேர் திருநாமங்கள் செப்புவரே. அபிராமி அந்தாதி 78வது பாடல். சகல செல்வங்களையும் அடைய செப்பும் கனக கலசமும் போலும் திருமுலை மேல் அப்பும் கலப அபிராம வல்லி அணிதரள கொப்பும் வைரக் குழையும் விழியின் கொழுங்கடையும் துப்பும் நிலவும் எழுதி வைத்தேன் என் துணை விழிக்கே. அபிராமி அந்தாதி 79வது பாடல். கட்டுகளில் இருந்து விடுபட விழிக்கே அருளுண்டு அபிராம வல்லிக்கு வேதம் சொன்ன வழிக்கே வழிபட நெஞ்சுண்டு எமக்கு அவ்வழி கிடைக்க பழிக்கே சுழன்று வெம்பாவங்களே செய்து பாழ் நரக குழிக்கே அழுந்தும் கயவர் தம்மோடு என்ன கூட்டு இனியே. அபிராமி அந்தாதி 80வது பாடல். நிலையான மனமகிழ்ச்சி நினைத்திட கூட்டியவா என்னை தன் அடியாரில் கொடிய வினை ஓட்டியவா என்கண் ஓடியவா தன்னை உள்ளவண்ணம் காட்டியவா கண்ட கண்ணும் மனமும் கலிக்கின்றவா ஆட்டியவா நடம் ஆடக தாமரை ஆரணங்கே.